ஏய் அப்படின்னு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த ஹெல்த் வந்து டேம் பண்றதுக்கு. நம்மளோட ஹீரோவும் அந்த டிராகனும் பாக்குறாங்க. அது வந்து ஒரு எல்ஹோன் தானே. சோ இப்படி வந்து அதை ட்ரீட் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹான்ஷியா வந்து டிராகன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப வந்து அந்த பொண்ணு வந்து கத்துறாங்க, உட்காரு, ஏய் திரும்ப வா. சோ அந்த எல்போன் பார்த்தனா மதிக்காம வந்து ஓடுது அவளை விட்டு. ஒண்ணும் கத்துறாங்க, நீ எங்க போறத நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எல்போன் அவங்க தேடிக்கிட்டே போறாங்க, எங்க நீ ஓடிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. நான் உன்னை குடிக்கிற வரைக்கும் நீ காத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கோவத்தோடு நடந்து போறாங்க. அப்ப சடனா அங்க இருந்து வாய்ஸ் வருது, நீ வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் பண்றாங்க. உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கமெண்டும் போடுறாங்க. சோ அப்படிதான் வெல்டன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் வருது. நம்மளுடைய இந்த கேர்ள் பாக்குறாங்க யார் அதுன்னு சொல்லிட்டு உதவி பண்ணி ஒழிச்சுதான் பாக்குறாங்க. சோ அது வந்து நம்ம ஹீரோ தான், ஓகேங்களா. அவன் வந்து இந்த எல்மோட் வந்து அழகா டைம் செய்து கொஞ்சம் இருக்கான். அப்ப இந்த பொண்ணு யோசிக்கிறாங்க, இந்த பையன் வந்து செகண்ட் இதுல இருக்க ஹான்ஷியா தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவன் ஹீரோ வந்து தெரியாத மாதிரி இந்த எல்ஹோன் வந்து உங்களுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இதை கேட்கறான். நம்ம ஹீரோ வந்து உண்மையே சொல்லிடுறேன், நான் வந்து கொஞ்ச நேரமா உங்களை பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்க வந்து இந்த எல்ஹோன் வந்து டீம் செய்ய முடியாம திணறிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் இருக்கான், அது வந்து பிளஷ் பண்ணுது. ஹீரோ வந்து அட்வைஸ் பண்ணி கொடுக்கலாம், நீங்க வந்து ரொம்ப வேலை பார்த்துறீங்க, அதாவது டேமர் வந்து ரொம்ப எமோஷனலா மாறிட்டான், இந்த எல்ஹோன்றது ரொம்ப அஜிடேட் ஆகிடும் அப்படின்ட்டு சொல்றான். அப்ப அந்த பொண்ணு வந்து அப்படியே வந்து கடுப்பா ஃபீல் பண்றாங்க, என்ன இது இவ்வளவு போய் நமக்கு அட்வைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு அழகப்ப நம்ம ஹீரோ வந்து அவங்க பாக்குறாங்க. அப்போ வந்து இந்த பொண்ணுடைய பிளாஷ்பேக் நம்மளுக்கு காட்டுறாங்க. ஆண்டல் அகாடமில, அதாவது இந்த எம்பையர்ல இருக்கிற பிரஸ்டீஜியஸான ஸ்கூல் அதுதான். அவங்க ஏடல் அப்படின்ற இந்த பொண்ணு வந்து ஒரு எர்த் மேஜா இருக்காங்க. இவங்க வந்து எப்பவுமே ரேங்க் 3க்கு கீழே வாங்கினதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாம் காமிச்சுன்னு இருக்காங்க. இப்ப அங்க இருக்க நோபல் பர்சன்ஸ் வந்து என்ன பேசுறாங்கன்னா, என்னதான் இவங்க வந்து ஒரு காமனர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தாலுமே இவன் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸையும் வந்து ஃபேஸ் பண்றான். அதாவது அவனுடைய திறமைகளை தாண்டியான பிரச்சனைகளையும் சந்திக்கிறான்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. என்ன சிலரால மட்டும்தான் இவனுடைய ஸ்கில்ஸுக்கு வந்து ஈடு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிப்பும் பேசுறாங்க. இருந்தாலும் இந்த செமஸ்டருடைய ஓப்பனிங் அப்ப லாட்ரி மூலியமா தான் அவங்களுடைய எக்ஸாம் சிலபஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் தான் கண்டினியூ ஆகுது. அப்ப இந்த கேர்ள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க எதுல வந்து ரொம்ப வீக்கோ அந்த சப்ஜெக்ட் தான் இவங்களுக்கு வந்து லாட்ரில வந்திருக்கு. சோ நம்ம ப்ரொஃபசர் ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு, இந்த லாட்ரின்றது லக் பேசிஸ் தான் சொல்லிட்டு. இவங்களுக்கு கிடைச்ச சப்ஜெக்ட் என்ன பாத்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் டு பேசிக் டேமிங், வந்து மிருகங்களை கட்டுப்படுத்துறது தான். அப்ப இந்த பொண்ணு சொல்றாங்க, ரைட், எனக்கு தெரியும், என்னோட டேமிங் ஸ்கில்ன்றது அந்த அளவுக்கு சூப்பரான கிடையாது, அதனாலதான் நான் வந்து இங்க பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஷோ பண்றாங்கன்னா பிளாஷ்பேக்ல, ஆனா என்னுடைய ஆப்பனண்ட் ஆகிய இந்த ஹான் ஷிஹான்றவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இவன் ஒரு ஸ்லைம் கூட இவனால டீம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே வீக்கா தான் இருந்திருப்பான்.
ஸோ லேட்டரா இந்த ரீஇன்கார்னேஷன் ஆகியிருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்ட்ல வந்து ஹீரோ ரொம்ப வீக்கா தான் இருந்திருக்கான். ஓகேங்களா? எல்லாரும் ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ வந்து வெக்கப்பட தலை குனிஞ்சு போயிருக்கான். அப்ப வந்து ஹீரோவை பத்தி ரூமர்ஸ் வருது. இவன் பத்தி என்ன ரூமர் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இவன் வந்து பிளாக் மேஜிக்ல ரொம்ப வந்து தீவிரமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் தான். அப்ப இந்த ஏரியாவும் பாக்குறாங்க, என்ன இவன் வந்து ரொம்ப க்ளூமியா இருக்கான். அதே போல இவன் வந்து இன்ஃபீரியரா ரொம்ப ஃபீல் பண்றானே, அதாவது தன்னை தாழ்த்தி நினைச்சுக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இருந்தாலும் இப்ப என்ன இந்த சுச்சுவேஷன் சொல்லிட்டு அவங்களே வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அதாவது அந்த எலிஃபண்ட் வந்து நம்ம ஹீரோவோட மடியில படுத்துன்னு அப்படியே வந்து இதமா ஃபீல் பண்ணுது. நம்ம ஹீரோ வந்து அதுக்கு சொரிஞ்சு விட்டுன்னு ஜாலியா விளையாண்டு இருக்கான். ஹீரோ வந்து அந்த எலிஃபண்ட்டையும் கேக்குறான், என்ன இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எலிஃபண்ட் வந்து ரொம்ப ஜாலியா வந்து ஹாப்பி ஆகுது. அதே போல அது கையை விட்டு நம்ம ஹீரோ மேலே வைக்குது. அப்ப அந்த பொண்ணு, ஏய் நீ அதை எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹீரோ என்ன சொல்றேன்னா, இப்ப இத வந்து நல்லா ஃபீல் பண்ணுது. இப்ப நீ உன் கூட இதை கொண்டுட்டு போறான் அப்படின்ட்டு சொல்றான். சோ அந்த கேர்ள் நேம் வந்து ஏடல். நான் வந்து அந்த பொண்ணுன்னு சொல்ல எனக்கு கன்வீனியன்டா இருக்கு. எதுவும் தப்பான எடுத்துக்காதீங்க. சோ அப்ப அந்த பொண்ணு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிஃபண்ட் வந்து அவங்க கூட வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹான்ஷியாவும் கேக்குறான், நீயே இந்த எலிஃபண்ட் வந்து சூஸ் செய்த. ஏன் கேக்குறேன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைம் டேமருக்கு இந்த மாதிரியான எலிஃபண்ட்ன்றது ஒரு சேலஞ்சிங்கான பெட்டு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்குறான். என்ன ரிப்ளை வருதுன்னா, ஒரு டிஃபிகல்ட்டான மான்ஸ்டரை வந்து நம்ம டீம் செய்தாதான் நம்மளுக்கு வந்து அதிகமான வேல்யூன்றத எக்ஸாம்ல ஸ்கோரா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இவங்க எடுத்திருக்கிறது வந்து இன்ட்ரோடக்ஷன் டு பேசிக் டேமிங். இந்த எக்ஸாம்ல வந்து இவங்க ஃபர்ஸ்ட் வந்து செக்யூர் பண்ணி ஆகணும். அதனாலதான் இந்த எலிஃபண்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஹீரோ வந்து அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். நம்மளுடைய இடையில வந்து நம்ம ஹீரோ பார்த்து யோசிக்கிறாங்க, இவனை வந்து சேத்துல முக்கிய குலுக்கி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பா பாக்குறாங்க. இவன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இரிட்டேட் தான் ஆகுறாங்க ஹீரோ பார்த்து. இந்த ஆன்ஷியா வந்து எப்படி இருந்தா முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து யோசிக்கிறாங்க. இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, என்னதான் இவன் வந்து ஒரு நோபல் பர்சனா இருந்தாலும் என் கூட வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லாம சகஜமா பேசுறானே, ஏன்னா அவன் வந்து ஜஸ்ட் ஒரு காமனர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏடெல்லாம் வந்து யோசிக்கிறாங்க. அப்ப ஏடல் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த மான்ஸ்டர் அவன்கிட்ட இருக்கிறது ஒரு டிராகன் ஆக்சிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இவன் வந்து ஜஸ்ட் ஒரு செகண்ட் இயர்ல தான் இருக்கான். இவன் ஆல்ரெடி இந்த மாதிரி டிராகனே தேர்வு செய்து இவன் கூட வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு வியப்பா பாக்குறாங்க. இந்த ஹாட்ஷியான்றவன் ரொம்ப புதுசா இருக்க, எனக்கு முன்னாடி தெரிஞ்சவனை விட அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஏடுல வந்து நம்ம ஹீரோ பத்தி யோசிக்கிறாங்க. இவனை பார்த்தா கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன் போல வந்து தெரியுறான்னு சொல்லிட்டு அவங்களே யோசிக்கிறாங்க. எப்படியோ ஹான்ஷியா கூட வந்து ஏதோ யோசனை இல்லாம வந்து கம்பெனி கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்கு. ஏன்னா என்னுடைய எல்ஹவுண்டை எப்படி தேர்வு செய்யறது அப்படின்ற ஹிண்ட வந்து நான் மூலியமா தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுயநலமா தான் அந்த வீட்டுல வந்து ஒரு நடந்து வராங்க. ஓகேங்களா? இந்த பொண்ணு நம்ம ஹீரோ கேக்குறாங்க, இங்கதான் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தியா? ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்றான். சோ வந்து நம்ம ஹீரோ என்ன பார்த்திருப்பான், ஒரு ஹியூஜ் குவான்டிட்டில வந்து ஸ்லைம்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் பாத்தீங்களா? அதை பார்த்துட்டு தான் இந்த கேர்ள் சவுண்ட் கேட்டு அவங்கள பார்த்து போயிருப்பான். சோ திரும்பி அதே இடத்துக்கு வந்துட்டான். சோ இங்க பாத்தீங்கன்னா சேம் அந்த கொடியை விளக்கி பாக்குறான், ஃபுல்லா ஸ்லைம்ஸ் இருக்கு. என்ன சொல்றேன்னா வந்து நான் இதை மொத்தமா வந்து வைப் அவுட் பண்ணிட்டேன் என்னோட பவர் யூஸ் பண்ணி. இருந்தாலும் இது வந்து ரீஸ்பான் ஆகுது, அது திரும்ப வந்து ஜென்ரேட் ஆயிடுது அப்படின்னு சொல்றான்.
நம்ம ஏற்கனவே வந்து ரொம்ப கான்பிடென்ட்டா வந்து இது வந்து ஒரு ட்ரைனிங் ஏரியா, நீ வந்து ஓரமா நில்லு, நான் வந்து இத ஒரே ஹீட்ல வந்து தூக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாளை உரையில இருந்து வெளில எடுக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அந்த ஸ்டைம்ஸ் ரொம்ப சும்மா இல்ல, நல்லா கொலவெறியோட பறந்து வருது. நம்மளுடைய ஏடுல வந்து அதை அடிக்கிறாங்க. அடிச்சா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நல்லா தரைய பொழந்துன்னு போகுது. அந்த அளவுக்கு ஏடுல வந்து ஸ்ட்ராங்கா அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து நீ டஃபா கையாளுற போல இருக்கே அப்படின்ட்டு கேக்குறான். அதாவது உயிரோடய அதை புதைச்சிட்டேன்னு சொல்லும் போது உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, உன்னே சில பத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு நம்ம இடத்துல வந்து பொண்ணா கேக்குறாங்க. இப்ப ஹான்ஷியா வந்து சடனா நோட்டீஸ் பண்ணி அவனோட ஆரோ லான்ச் பண்றான். ஏன்னா வந்து ஏடுல பின்னாடி வந்து உன்னை தாக்க வந்து இருக்கும். சோ அவன் வந்து ஆப்வியஸா நம்ம ஹீரோ தான் வந்து காப்பாத்துறான். அவனோட ஹீரோ வந்து பரவாயில்ல, நம்ம இப்ப ரிலீஃப் ஆயிடும், நம்ம இப்ப போலாம் பேசில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிராகனை கொண்டு போறான். அப்ப நம்மளுடைய மனசுல யோசிக்கிறாங்க. நான் வந்து யோசிச்சு கூட பாக்கல பின்னாடி அந்த மான்ஸ்டரை, அது சென்ஸ் பண்ணவே முடியல. இருந்தாலும் வந்து ஹான்ஷியா எப்படி அதை கெஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதே போல அவ ஷூட் பண்ண அந்த ஆரோவுடைய அக்யூரசியும் வந்து நார்மலான ஸ்பெல் அளவுக்கு இல்ல. அவன் வந்து நார்மல் பிகினர் கிடையாது போலவே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சோ இப்ப டன்ஜன் வந்து அப்படியே கலர்னா சேஞ்ச் ஆகுது, அது ஆறாவே மாறுது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த டன்ஜன்ல பேஸ் பண்ணிருக்க டிவைசஸ் மாதிரியே பண்ணுது அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கும் போது ஏடல் வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா நடக்கத்துல வந்து பிரின்சிபல் பார்த்துனே இருக்காரு. அப்ப அவருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வருதுன்னா ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் சொல்லிட்டு வராது. அதாவது பிகினர்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ற ஏரியா அண்டர் கிரவுண்ட் டன்ஷன்ல வந்து ஒரு இஷ்யூ ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து ரிப்போர்ட் செய்யறாரு. இப்படி நடக்கூடாது, ஏன்னா வந்து நம்மளுடைய ஸ்பெல்ல வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரும் சொல்றாரு. யார் இப்ப கரண்டா அந்த பிகினர் டன்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய ஏடில் அண்ட் ஹான்ஷியா அப்படின்னு சொல்றாரு. பிரின்சிபல் வந்து என்ன ஒரு ட்ரபிளான விஷயம் அவர் சொல்லி யோசிக்கிறாரு. பட் இருந்தாலும் இது வந்து ஹான்ஷியாவுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஏடில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கதை, அதாவது எந்த டேலண்ட் ஸ்கில்ஸும் இல்லாம நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. இவரோட எரர் டன்ஜன்ல இவங்க சர்வை பண்றதுக்கு எந்த சான்சஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இதோட எபிசோட முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.